வணக்கம். இன்றைய செய்திகள். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 உயர் பதவிகளுக்கான தேர்வு மற்றும் நியமனத்தில் ஏறக்குறைய 888 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இந்து அறநிலையத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நடந்த பணி நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஓராண்டுக்கு முன்பு தென்காசியில் ரேஷன் கடை ஊழியர் நியமனத்தில் திமுக மாவட்ட செயலர் அளித்த பட்டியல் தேர்வு செய்யப்பட்டது. அதை வெளிப்படுத்தியதும் கலெக்டர் பட்டியலை ரத்து செய்தார். தற்போது நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களுக்கு 888 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்ட பின்னரே பணி நியமனங்கள் நடந்துள்ளது. இது குறித்து தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளிவராது. எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 3 மணி நேரமாக மருத்துவர்கள் இல்லாததால் கடலூர் மாவட்டம் மங்களூரில் பாம்பு கடித்த விவசாயி உயிரிழந்துள்ளார். தமிழகத்தில் கிராமங்கள் தோறும் மருத்துவர்கள் இருப்பதில்லை. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் நியமனம் குறித்து கேள்வி எழும்போதெல்லாம் ஏதோ ஒரு எண்ணிக்கையை கூறி மழுப்புவதில் மட்டுமே சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் குறியாக இருக்கிறார். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் போதிய மருத்துவ ஊழியர்கள் இல்லாமல் சுகாதாரத்துறை செயலிழந்து கிடக்கும் வேளையில் உலகமே போற்றும் மருத்துவ கட்டமைப்பு என மேடைகளில் போலியாக பெருமிதம் கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மலேசிய நாட்டில் கோலாலம்பூர் மலாயா பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் இந்திய ஆய்வுகள் இருக்கையில் தொடக்க இருக்கை பேராசிரியராக செஞ்சியை அடுத்த நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தைச் சேர்ந்த பேராசிரியர் செல்லப்பெருமாள் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். மதுரை மக்களுக்கு 1609.69 கோடி ரூபாயில் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தை அடுத்த மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ள நிலையில் ஒப்பந்த நிறுவனங்களின் செயல்பாடுகளால் 100% பணிகளை அதற்குள் முடிப்பதில் சவால்கள் உள்ளதாக பொறியாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அருகே வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றத்தின் முழு நோக்கமும் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதே. யார் உண்மையை மாற்றி கூறினாலும் சரிபார்க்க நாங்களே நேரடியாக கள ஆய்விற்கு வருவோம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2 நீதிபதிகள் அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. வெண்ணெய்மலையில் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இதற்கு சொந்தமாக கத்தப்பாறை, அதூர் பகுதியில் உள்ள 540 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தேன். கடந்த 2019 ஆண்டு அக்டோபர் 23 தேதி 2 நீதிபதிகள் அமர்வு ஆக்கிரமிப்பிலிருந்து கோவில் சொத்துக்களை மீட்க நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்ததாக சென்னையைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கரூர் தாவேக பிரச்சார கூட்டம் நடந்த இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது 2 வீலரில் புகுந்து சத்தமிட்ட திமுக தொண்டரால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் 40 பேர் உயிரிழப்பை ஏற்படுத்திய தாவேக பிரச்சார கூட்டம் நடந்த இடத்தில் சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார் தலைமையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அந்த பகுதியில் 3D லேசர் அளவீடு கருவிகள் மூலம் எத்தனை பேர் வரை நிற்க மற்றும் உட்கார முடியும் என அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது டிவிஎஸ் ஜூபிட்டர் 2 வீலரில் ஒருவர் திடீரென உள்ளே புகுந்தார். அங்கு நின்று கொண்டிருந்த பத்திரிகையாளர்களிடம் விஜய் கட்சி கூட்டம் நடந்து 1 மாசம் முடிந்துவிட்டது, இன்னமும் அடிக்கடி விசாரணை என்ற பெயரில் போக்குவரத்தை தடை செய்து வேலுச்சாமிபுரம் பகுதி மக்களை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்பி சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் குடிபோதையில் இருந்ததாக தெரிகிறது. இதனால் பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் அந்த நபரை 2 வீலருடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்ல போலீசாருக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து 2 வீலரில் வந்த நபர் கரூர் டவுன் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்பட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.